ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். நள்ளிரவில் நிறைவேறியது வக்பு திருத்த மசோதா. ராஜ்யசபாவில் ஆதரவு எவ்வளவு? சமூக நல திட்டங்களுக்காக முஸ்லிம்கள் எழுதி வைக்கும் சொத்துக்களை நிர்வகிக்க வக்பு வாரியம் அமைக்கப்பட்டது. இதற்கென உருவாக்கப்பட்ட வக்பு வாரிய சட்டத்தில் சில திருத்தங்களை மத்திய அரசு செய்துள்ளது. இச்சட்ட திருத்த மசோதாவை லோக்சபாவில் நேற்று முன்தினம் பார்லிமெண்ட் விவகாரம் மற்றும் சிறுபான்மையினர் நல அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாக்கல் செய்தார். ஆரம்பம் முதலே எதிர்க்கட்சிகள் இந்த மசோதாவை ஏற்காததால் மசோதா தாக்கலான போது அரசு தரப்பும் எதிர்க்கட்சி எம்பிக்களும் காரசாரமாக விவாதம் மேற்கொண்டனர். 12 மணி நேர விவாதத்துக்கு பின் குரல் ஓட்டெடுப்பு வாயிலாக மசோதா லோக்சபாவில் நிறைவேறியது. प्रश्न ये कि विधेयक का पूरा नाम विधेयकांग बने, जो सदस्य इसके पक्ष में हाँ के हैं, जो सदस्य विरोध में ना के हैं. मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में, हाँ वालों के पक्ष में विधेयक का पूरा नाम विधेयकांग बना. मंत्री जी अब प्रस्ताव करें कि विधेयक को यथा संशोधित पारित किया जाए. Sir, I move that the bill be passed as amended. प्रश्न ये कि विधेयक को यथा संशोधित पारित किया जाए. जो सदस्य इसके पक्ष में हाँ के हैं, जो सदस्य विरोध में ना के हैं. मेरे विचार में निर्णय हाँ वालों के पक्ष में, हाँ वालों के पक्ष में प्रस्ताव स्वीकृत हुआ. தொடர்ந்து நேற்று ராஜ்யசபாவிலும் அமைச்சர் கிரண் ரிஜிஜு இந்த மசோதாவை தாக்கல் செய்தார். 13 மணி நேரத்திற்கும் மேலாக விவாதம் நடைபெற்று நள்ளிரவு 2 மணி அளவில் விவாதம் நிறைவடைந்தது. பின்னர் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்டது. ராஜ்யசபாவின் தற்போதைய எண்ணிக்கை 236. மசோதாவுக்கு எதிராக 95 பேர் ஓட்டளித்தனர். 128 உறுப்பினர்கள் ஆதரவுடன் மசோதா நிறைவேறியது. Clause 1, the enacting formula and the title is part of the bill. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. Clause 1, the enacting formula and the title are adopted. Shri Kiran Rijuji to move that the bill be passed. Sir, I move that the bill be passed. Motion moved that the bill be passed. The question is that the bill be passed. Those in favor will please say aye. Those against will please say no. I think the ayes have it, the ayes have it, the ayes have it. The bill is passed. பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் மசோதா நிறைவேறியதால் ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். அவரது ஒப்புதலை தொடர்ந்து விரைவில் இது சட்டமாகும். அப்போது இப்போதுள்ள வக்பு சட்டங்கள் காலாவதியாகும். அண்ணாமலை மீது திமுக செயலாளர் போலீசில் புகார். தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மீது கந்தர்போட்டை தெற்கு ஒன்றிய திமுக செயலர் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: 100 நாள் வேலை திட்டத்திற்கு அளிக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு முறையாக தமிழகத்திற்கு தரவில்லை. ஆனால் இந்த விஷயத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவாக கடந்த 30ஆம் தேதி பத்திரிகையாளர்களிடம் பேசிய தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் குறித்து அவதூறாக பேசினார். திமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழல் புரிந்துள்ளனர். இப்படி தலைவனாக இருப்பவனை எல்லாம் பிடித்து ஜெயிலில் வைக்க வேண்டும். இப்படி கைது செய்து ஜெயிலில் அடைத்தால் திஹார் ஜெயில் போல 4 ஜெயில்கள் கட்ட வேண்டும் என்று பேசினார். ஊராட்சி மன்ற தலைவர்களை ஒருமையிலும் அவதூறாகவும் பேசியுள்ளார் அண்ணாமலை. இப்படித்தான் அண்ணாமலை தவறான தகவல்களையும் தவறான புள்ளி விவரங்களையும் வைத்துக் கொண்டு ஊராட்சி மன்ற தலைவர்கள் குறித்து பேசி வருகிறார். அவருடைய பேச்சு ஊராட்சி தலைவர்களின் நன்மதிப்பை குலைப்பதோடு நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையிலும் உள்ளது. அவருடைய பேச்சால் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். எனவே தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம்கள் மீது உளவியல் தாக்குதல், மத்திய அரசுக்கு விஜய் வார்னிங். இதுதான் பாஜக மனநிலையா? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மத்திய பாஜக அரசால் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள வக்பு சட்ட திருத்த மசோதா மதசார்பற்ற இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை கொள்கைகளையும் அரசியல் அமைப்பின் மாண்பையும் மீண்டும் ஒருமுறை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது.
இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களின் வழிபாட்டு முறையிலான பண்பாட்டு வாழ்வை பின்பற்றும் அனைத்து உரிமைகளையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம், இஸ்லாமிய தனியுரிமை சட்டங்கள் வழியே அடிப்படை உரிமையாக அங்கீகரிக்கிறது. வக்பு வாரிய சட்டம் என்பது முஸ்லிம்களின் இறையியல் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்தது. இஸ்லாமிய தனியுரிமை சட்டத்தின் முக்கிய அமைப்பு. வக்பு வாரிய சட்டத்தை சிதைப்பது என்பது சிறுபான்மையினருக்கு நம் அரசியலமைப்பும் நம் நாட்டின் தலைவர்களும் கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தையும் காற்றில் பறக்க விடுவதின்றி வேறென்ன. மத்திய பாஜக அரசு மேற்கொண்டு வரும் பெரும்பான்மைவாத மற்றும் பிளவுவாத அரசியலானது இஸ்லாமிய சகோதரர்களை தொடர்ச்சியாக பாதுகாப்பற்ற நிலையிலும் அச்சத்திலும் உறைய வைத்திருக்கும் உளவியல் தாக்குதலின்றி வேறென்ன. கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்ற ஒரே காரணத்திற்காக கூட்டணி கட்சிகளின் துணையோடு எந்த ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சட்டத்தையும் நிறைவேற்றிவிடலாம் என்ற மனநிலை கொண்ட ஆட்சியாளர்கள் மக்களின் தன்னெழுச்சி மூலம் எதிர்கொண்ட விளைவுகளை வரலாறு முழுக்க நாம் பார்த்திருக்கிறோம். இஸ்லாமிய சிறுபான்மையினரின் நலன் காக்கவே இச்சட்ட திருத்தம். எதிர்க்கட்சியினர் அவர்களை தவறாக திசை திருப்புகிறார்கள் என்ற வெற்று வாதத்தை பாஜகவினர் முன்வைக்கின்றனர். பாஜக அரசு சொல்வது போல இது இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் சட்டம் என்பது உண்மையானால் அதை தாக்கல் செய்யக்கூட அவர்களிடம் ஏன் இஸ்லாமிய பிரதிநிதி ஒருவர் கூட இல்லை? ஜனநாயக அவையில் அது பற்றி விவாதிக்க போதுமான இஸ்லாமிய உறுப்பினர்கள் இல்லையே ஏன்? இதுதான் பாஜக அரசு நிறுவியுள்ள மிக மோசமான பெரும்பான்மைவாத ஆதிக்க அரசியல். இந்தியாவின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் மற்றும் ஜனநாயக சக்திகளும் இந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்க்கின்றன. ஒருமித்த குரலில் மத்திய அரசின் செயலை கண்டிக்கின்றன. இந்த மசோதா பற்றி பரிசீலிக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு வரலாற்றிலேயே முதல் முறையாக வழக்கத்திற்கு மாறாக இணக்கமான பரிந்துரைகளை மறுத்தது என்று அக்கூட்டுக்குழுவில் இடம்பெற்ற எதிர்க்கட்சி உறுப்பினர்களே குற்றம் சாட்டியுள்ளனர். இது பாஜக அரசின் கொடுங்கோல் அதிகாரமின்றி வேறென்ன? தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வக்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தீர்மானங்கள் இயற்றப்பட்டுள்ளன. தமிழக வெற்றி கழகமும் தனது பொதுக்குழுவில் அதே கருத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நம் நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக விழுமியங்களையும் மறுத்து தனது பெரும்பான்மைவாத ஆதிக்கத்தின் துணையோடு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிரான அரசியலை கையில் எடுத்துள்ள மத்திய பாஜக அரசுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வன்மையான கண்டனங்கள். நாட்டின் ஒட்டுமொத்த ஜனநாயக குரல்களுக்கும் செவிமடுக்கும் விதமாக ஜனநாயகத்திற்கு விரோதமான இந்த சட்டத்திருத்த மசோதாவை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் வலியுறுத்துகிறது. மத்திய பாஜக அரசு இதனை செய்யாத பட்சத்தில் இஸ்லாமிய சகோதரர்களோடு இணைந்து அவர்களின் வக்பு உரிமை சட்ட போராட்டத்தில் தமிழக வெற்றி கழகமும் பங்கேற்று போராடும் என விஜய் கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் பட்டியல் எப்போது வெளியாகும்? தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த மார்ச் 8 மற்றும் 9 தேதிகளில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் தேசிய மாநாடு மற்றும் செயற்குழு கூட்டம் நடக்கவுள்ளது. தமிழக காங்கிரஸ் எம்பி, எம்எல்ஏக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் தேசிய மாநாட்டில் பங்கேற்கின்றனர். மாநாடு முடிவடைந்த பின் தமிழக அரசியல் விவகார குழு உறுப்பினர்கள், தமிழக காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர்கள், தேர்தல் பணிக்குழு உறுப்பினர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் காலியாக உள்ள 12 மாவட்ட தலைவர்களை நியமிக்க கிரிஷ் சோடங்கர் திட்டமிட்டுள்ளதாக அக்கட்சி வட்டாரங்கள் கூறின. சொத்து விவரங்களை வெளியிடும் நீதிபதிகள். டெல்லி ஐகோர்ட் நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கடந்த மாதம் 14 தேதி தீ விபத்து ஏற்பட்டது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டின் ஒரு அறையில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பது தெரியவந்தது. அந்த பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். மேலும் 10 கோடி ரூபாய்க்கு அதிகமாக பணம் தீயில் எரிந்து சாம்பலானதாக கூறப்படுகிறது. கோடிக்கணக்கில் பணம் கண்டெடுக்கப்பட்டது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக ஐகோர்ட் உள் விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் குறித்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் முயற்சியாக நீதிபதிகள் தங்களது சொத்து விவரங்களை இணையதளத்தில் பகிரங்கமாக வெளியிட முடிவு செய்துள்ளனர். சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா தலைமையில் அனைத்து நீதிபதிகளின் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் ஒருமித்த கருத்தாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் அனைவரும் தங்களது சொத்து விவரங்கள் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் சுப்ரீம் கோர்ட் இணையதளத்தில் பகிரங்கமாக வெளியிட ஒப்புதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையின் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது.
17 மாவட்டங்களில் இன்று கனமழை கொட்டும். தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டிய நிலையில் நேற்று பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து ஓரளவுக்கு வெப்பம் தணிந்துள்ளது. இந்த சூழலில் 17 மாவட்டங்களில் இன்றும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் தெற்கு கேரள பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும். நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, தேனி, திண்டுக்கல், தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என கணிக்கப்பட்டுள்ளது. மருதமலை முருகன் கோயில் மகா கும்பாபிஷேகம். முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக பக்தர்களால் போற்றப்படும் மருதமலை முருகன் கோயிலில் 12 ஆண்டுகள் கழித்து இன்று கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. கோயில் முழுவதும் மின் அலங்காரம் செய்யப்பட்டு கோயில் மின்னொளியில் ஜொலிக்கிறது. நேற்று முன்தினம் மாலை 3ஆம் கால வேள்வி பூஜை நடந்தது. நேற்று காலை 9 மணிக்கு 4ஆம் கால வேள்வி பூஜை நடத்தப்பட்டது. மாலை 4:30 மணிக்கு 5ஆம் கால வேள்வி பூஜை நடந்தது. சிகர நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேகம் இன்று காலை துவங்கி நடக்கிறது. அதிகாலை 4:30 மணிக்கு 6ஆம் கால வேள்வி பூஜை நடந்தது. காலை 6 மணி முதல் திருச்சுற்று தெய்வங்களுக்கு, பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடந்து வருகிறது. கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். 1000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவை மருதமலை சாலையில் இன்று முதல் 6ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது.